அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. ஒரு வழியா இங்க பிரச்சனை ஹோட்டல்ல இருக்க எல்லாமே விலகிருது. எல்லாரும் ஹேப்பியாகுறாங்க. ஜீவாவும் அன்பும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதே சமயம் வீட்ல பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ரொம்ப ஜாலியா பேசுறாரு. அன்பு எப்பவுமே கொஞ்சம் சிடுசிடுன்னு விழுவாரா, அப்ப என்ன பண்றாங்க, என்ன கலாய்க்கிறத விட்டுட்டு, "ஒழுங்கா நீ ஒரு வேலைக்கு தேடுற பாருடா" அப்படின்னு சொல்லிப்புடுறாங்களா. கார்த்திக் மூஞ்சிய தொங்க போட்டுறாரு. அவங்க அம்மா திட்டுறாங்க, "ஏன்டா அன்பு இப்படிலாம் பேசுற? நீ நல்லா இருக்கணும். உனக்காகவே அந்த வீட்ட விட்டு நீ இல்லைன்னா நாங்க இருக்க மாட்டோம்னு இங்க வந்திருக்கான். அவன விட அவன் பொண்டாட்டிலாம் வரணும்னு அவசியமா? நீ நல்லா இருக்கணும் தான்டா வந்திருக்காங்க. அவங்கள ஏன்டா இப்படிலாம் திட்டுற அன்பு?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் முடியாது. அவனுக்கு ரோசம் வந்தா போய் வேலை பார்க்கட்டும். வேலை தேடிட்டு வரட்டும்" அப்படின்னு சொல்லி கோவமா பேச, அப்படியே அன்பு கார்த்திக் என்ன பண்றாரு, அங்கேருந்து கிளம்பிடுறாரு. "பெரியம்மா நான் போயிட்டு வரேன். வேலையோட தான் நான் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக, "ஏன்டா அன்பு இப்படி பேசுன?" "அம்மா நீங்க ஏம்மா அப்படிலாம் நினைச்சு ஃபீல் பண்றீங்க? நான் அப்படி பேசினா தான் அவனுக்கு ரோசம் வரும். அதுக்காக தான் நான் அப்படி அனுப்புனேன். போயிட்டு வேலை தேடிட்டு வருவாம்மா. அதுக்கு மேல ஆண்டவன் இருக்கான். நான் அவன வேணுக்குலாம் திட்டலம்மா. நான் அவன் போகணும், நல்லா இருக்கணும்னு தான் திட்டுனேன். அவன் என் கூடவே இருந்தாலும் கூட போதும் தான். என் தம்பிம்மா அவன். அவன நான் எப்படிம்மா விடுவேன்?" அப்படின்னு சொல்ல, "அன்பு அப்ப நீ மனசு மாறலைல்ல. நான் ஏம்மா மாறணும்?" அப்படின்னு கட்டிக்கிறாங்க. அத பவித்ரா கேக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. நம்ம புருஷன திட்டி அனுப்பிட்டாரேன்னு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, வருத்தமா இருந்துச்சு. இப்ப எல்லாம் அது கிளியர் ஆயிடுச்சுங்க. பாத்தீங்கன்னா போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல திரும்பி வராரு கார்த்தி. "என்னடா டேய் போன? அதுக்குள்ள வந்துட்டேன்." இல்ல பெரியம்மா, நானும் ஒரு 4, 5 கடை ஏறி இறங்குனேன். எவனுமே வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன்ட்டான்." "ஏன்பா? இல்ல உனக்கு இத விட அனுபவம் இருக்கான்னு கேட்டாய்ங்க. நான் போயிட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டேன்னு சொன்னேன். அப்ப இந்த கடைய விட்டு நீ அதே மாரி போயிருன்னு சொல்ட்டாய்ங்க." "என்னடா சொல்ற?" "ஆமா." "எந்த கடைக்கு போன?" "என்ன பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல் தான்." "ஏன்டா ஹோட்டல்லயே உன்ன சேர்த்துக்க மாட்டேன்ட்டாய்ங்களா? அப்புறம் எதுலடா உன்ன சேர்த்துப்பாய்ங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. அன்பு பார்க்குறா, "இங்க பாரு, வேணா நீ நம்ம கடைக்கே வா. நம்ம ஹோட்டலுக்கே வந்து வேலைய பாரு" அப்படின்னு சொல்ல, "டேய் அன்பு அண்ணா, இதத்தானடா எதிர்பார்த்தேன்" அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நல்ல பசங்க, கிறுக்கு புள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்ப, "என்ன நம்ம ஆள காணோம். கிளம்பி கிளம்பி போயிட்டாளா?" அப்படின்னு எட்டி எட்டி பார்க்க, "ஹலோ மேடம் இன்னும் போகல" அப்படின்னு பின்னாடி இருந்துட்டு கார்த்திக் சொல்ல, அப்படியே பக்குன்னு திரும்புறாரு அன்பு. "ஏன்டா உனக்கு அறிவே இல்ல? இப்படியா பின்னாடி வந்து பக்குன்னு பேசுவ? இல்ல நீங்க இப்படியா அப்படியே ரசிப்பீங்க, சைட் அடிப்பீங்க? பொண்டாட்டி வேணாம், பொண்டாட்டி பிடிக்கல, பொண்டாட்டி பேசுறது பிடிக்கல, ஆடுறது பிடிக்கல, பாடுறது பிடிக்கலன்னு சொல்லிக்கிறது வாய்க்கிலேயே. ஆனா சைட்டு உள்ளுக்குள்ள அடிக்கிறது என்னண்ணே? டேய் அதெல்லாம் நான் சைட் அடிக்கலடா. பின்ன என்ன அடிச்சீங்களா? ஓ முழுசா பார்த்தீங்களா? சைட்டெல்லாம் பார்க்கலையா?" அப்படின்னு கார்த்தி சொல்ல, "டேய் டேய் டேய் என்னைய போட்டு கலாய்க்காதடா, சத்தாக்காதடா விட்றா" அப்படி சொல்லிட்டு அப்படி இருக்கையிலே, "அம்மா நான் கிளம்புறேன்." வந்துட்டா கிளம்பிட்டா கிளம்பிட்டா" அப்படின்னு "வாடா கார்த்தி" அப்படி சொல்ல, அப்ப நான் நினைச்சது சரிதான். அண்ணனுக்கு ரூட் அங்கே போகுதா அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. வெளில வந்து நிக்கிறாங்க. ஆட்டோவுக்கு கால் பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டோவும் வந்துருதுங்க. ஏற்கனவே புக் பண்ணியாச்சு இல்லையா? கரெக்ட்டா வர ஏற போயில, "டேய் கார்த்தி வா நம்மளும் அதிலயே போயிருவோம்." "எதுக்கு தனி ஆட்டோ?" "அண்ணே சூப்பர்ண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணி அண்ணி அண்ணி அண்ணி" அப்படின்னு சொல்ல ஆட்டோவ நிப்பாட்டுறாங்க. "என்ன?" அப்படிங்கல, "ஆஃபீஸ் தானே போப்போறோம். நான் கொஞ்சம் வழியில ஒரு வேலை கிடைச்சிருக்கு எனக்கு. என்னை இறக்கி விட்றீங்களா?" அப்படிங்கல, சரி ஏறிக்கங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏறிக்க கார்த்தி" அப்படின்னு சொல்ல ஏறிக்கிறாங்க. "ஆ ஆட்டோக்காரண்ணே வண்டி எடுங்க" அப்படிங்கல அன்பும் டபக்குன்னு ஓடி வந்து உட்காந்துக்கிறாரு. ஆட்டோ எடுக்குறாங்க போயிருது. "கார்த்தி இவர் ஏன் வந்தாரு?" அப்படின்னு சொல்ல, "என்ன அண்ணி ஒரே இடத்துக்கு போறீங்க. எதுக்கு 2 பேர் தனித்தனி ஆட்டோ? 2 பேரும் போய் இறங்கிருங்க" அப்படின்னு சொன்னோனே அப்படியே முறைச்சு பார்க்குறாங்களா. அதுக்கப்புறம் "கார்த்தி நீ எங்க இறங்கணும்?" அப்படின்னு கேட்க, "நான் சொல்றேங்க எங்க இறங்கணும்னு" அப்படின்னே சொல்லிட்டு இருக்கேன். கரெக்ட்டா அவங்க ஹோட்டல் வரைக்கும் வந்துருது. "என்ன கார்த்தி நீ இறங்கவே இல்ல? அப்ப நீ எங்க தான் வேலை பார்க்க போற?" "எங்க ஹோட்டல்ல? எங்க கூடயா?" "அட ஆமா அண்ணி." "என்னது ஆமாவா? சொல்லவே இல்ல." "எல்லாம் என் அண்ணன் தான்" அப்படி சொல்ல அப்படி பார்க்க, "ஆமா என் தம்பியும் சேர்த்து விட்டுருக்கேன். உனக்கு என்ன இதுல உனக்கு உன் தங்கச்சியா உன் ஃப்ரெண்டா தேன்மொழிய சேர்த்துருக்கீல, அது மாரி என் தம்பி." "நான் ஏதாவது சொன்னனா? நான் ஏதாவது சொன்னனா? நீ முறைக்கிறதுல 1000 சொல்றியேடி! 1000 அர்த்தம் இருக்கே! என்ன வாடி போடிலாம் பேசுறீங்க?" அப்புறம் அவ்வளோதான் மரியாதை. "ஐயோ! ஐயோ! ஐயோ! அண்ணி என்ன நீ 2 பேருக்கும் பெரிய பெரிய போர் கூட முடிஞ்சிரும் போல இருக்கு. நீங்க என்ன முடியாத கன்னித்தீவு கதை மாரி போயிட்டு இருக்கு. அட வாங்கப்பா" அப்படின்னு உள்ளார போறாங்க. உள்ளக போயில அபர்ணா பாக்குது நம்ம கார்த்திய. "இது யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்குதா, அன்பு என்ன பண்ணாங்க, "இது என் தம்பி. இனிமே இங்க தான் வேலை பார்ப்பான். எல்லாத்தையும் கணக்கு வழக்கு எல்லாம் பார்த்துக்குவான்" அப்படி சொன்னோனே, "ஓ! தம்பியா? நல்லா தான் இருக்கான். நமக்கு அன்பு தான்" அப்படின்னு அபர்ணா அப்படியே தேத்திக்கிறது. அடுத்து எல்லா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. "அண்ணி உங்களுக்கு அது வேணுமா? இது வேணுமா?" அப்படி சொல்ல அபர்ணா வருது. "அது சரி, நான் ஒண்ணு கேட்கணும்." "என்னங்க கேட்குறீங்க? நீங்க அழகு பியூட்டி கேளுங்க." அப்படியே கண்மணி முறைக்க, "பவித்ரா, ஐயோ அண்ணி" அப்படின்னு கால்ல விழுகுறாரு கார்த்தி. "நான் இனிமே பேச மாட்டேன் போதுமா?" "இல்ல இப்ப ஏதோ கேட்டிருக்கியே, அத முழுசா கேட்டுட்டு போ. அதுக்கப்புறம் பேசாம இருந்துக்கலாம்" அப்படி சொல்ல, "என்னம்மா?" அப்படின்னு கேட்க, "இல்ல எனக்கு ஒரு டவுட்டு. அதாங்க அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறீங்களே, என்ன உறவுல அண்ணிங்கிறீங்க? ஏங்க அண்ணனோட பொண்டாட்டி அண்ணி தானே?"
அப்படின்னோடனே போறேன் ஏறுதுங்க. அபர்ணாவோட லவ்வரு நெனச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லையா? அப்படின்னு இரும, "பாத்துடா பாத்தும, பொறும பொறும" அப்படின்னு சொல்ல, "என்னது அண்ணனோட ஒய்ஃபா? இவரு அண்ணனோட ஒய்ஃபா? எப்படி?" அப்படிங்கல. "ஆமாங்க. உங்க அண்ணன் அன்புன்ல சொன்னீங்க. அதான் எங்க அண்ணன். எங்க அண்ணன் ஒய்ஃபு, அன்போட ஒய்ஃபு கண்மணி. கண்மணி அன்புடன்." அப்படியே தூக்கி வாரி போடுது. டக்கு டக்கு நெஞ்சு கிழிஞ்சிருச்சு. எங்கே முறையிடலாம் அப்படிங்கிற மாரி பாக்க, அப்போ அன்பும் கண்மணியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? ஆமாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். அப்படியே கக்க கக்கன்னு சிரிக்கிறாங்க. அபர்ணாவ லவ் பண்றவன். ஐயோ! கடவுளே! ஒருத்தன் சொல்லால என் உசுர எடுத்து வச்சுப்புட்டான்னு அப்படியே தூக்கி தூக்கிட்டு ஆடுறாருங்க கையையும் காலையும். பாக்குறாங்க அபர்ணா. இவன் ஏன் இப்படி பாக்குறான், ஆடுறான் அப்படின்னு நினைக்க, அப்படியே உட்காந்துருது. அப்போ அன்புக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லவே இல்ல, சொல்லவே இல்ல. கரெக்ட்டா அன்பு வர, "நில்லுங்க அன்பு" அப்படின்னு சொல்ல அன்பு நிக்க, "உங்களுக்கு ஏன் இப்படி? நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? ஏன் இப்படி பொய்யா மறைச்சிட்டீங்க? ஏன் சொல்லல? என்னத்த மறைச்சேன்? ஏன் சொல்லல? உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் ப்ரோ" அப்படின்னு கார்த்தி சொல்ல, "என்னடா வந்தன்னைக்கே உன் வேலைய காமிச்சிட்டியா?" "அண்ணே நான் நல்லது தான் பண்ணேன். ஏதோ கலகம் நாரதர் கலகம் நல்லதுல முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான்." அவ கேட்டா, நான் சொன்னேன். "அண்ணின்னு எதுக்கு சொல்றேன்னு" கேட்டா, "அண்ணி அண்ணன் பொண்டாட்டி தானே சொல்ல முடியும். கின்னி நான் சொல்ல முடியும்." அப்படி சொல்ல, ஆ அப்படின்ட்டு அபர்ணா நம்ம ஆள் கண்மணி பாக்குது. அது என்ன அண்ணின்னு சொன்னதுல இவருக்கு என்ன வருத்தம்? "பாத்தீங்களா அண்ணி? பாத்தீங்களா அண்ணி?" ஆனா நெனைக்கிறாரு, ஆஹா! அண்ணன் அண்ணின்னு அடுத்த ஒருத்தி விட்றானோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆகுதே அண்ணி. பரவால்ல பரவால்லன்னு நெனைக்க, அதுக்கப்புறம் அபர்ணாட்ட எல்லா உண்மையும் சொல்லிர்றாங்க. அபர்ணா ஒண்ணும் பண்ண முடியலங்க. அப்படியே இடிஞ்சு போகுது. அப்போ "மேரிடா மேரிடா" அப்படிங்கல. "கவலைப்படாதம்மா நான் இருக்கேன்" அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, அங்க இருக்கிறவன் வேலை பாக்குறவன், "ஆமா உன்ன விட்டுட்டு நான் அன்பு நெனச்சேன் பாரு. அது தப்பு தான். எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். நமக்கு ஏழைக்கேத்த எள்ளுருண்டை" அப்படின்னு 2ம் பேசிக்கிறதுங்க. அடுத்து இவங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு வெண்ணிலா என்ன பண்ணுது, நல்ல புடவைய கட்டிட்டு வருதுங்க. "யாரு?" அப்படின்னு ஒரு அன்பு பாக்குறாரு. பார்த்தோன்னே ஆடி போறாரு. "ஏய் இங்க எதுக்கு நீ வந்த?" அப்படின்னு கேட்க, "என்ன அன்பு? ராமன் இருக்கிற இடம் சீதைக்கு அயோத்தி. ஆ சீதை இருக்கிற இடம் ராமனுக்கு அயோத்தின்னு சொல்லுவாங்க. மாத்தி சொல்றாளே" அப்படின்னுட்டு, "இங்க பாரு எதுக்கு இங்க வந்த?" "என்ன அன்பு? நீ இருக்கிற இடம் தானே எனக்கு சொர்க்கம். அப்படிங்க மரியாதையா போயிரு" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ சொல்ல முடியாது. நான் முக்கியமான ஆளு. நான் வந்திருக்கேன்" அப்படி சொல்ல, "முக்கியமான ஆளா? என்ன?" அப்படிங்கல. "நான் வர்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லுவோம்ல." யார்ட்ட அன்பு பேசிட்டு இருக்காருன்னு கண்மணி பாக்குறாங்க. அத பாத்துட்டு இங்கிட்டு வராங்களா, ஆஹா வயிறெரிஞ்சு வராளே, இவள சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு, வெண்ணிலா அப்படின்னு கூப்பிட, "என்னையவா கூப்பிட்டீங்க? என்னையவா கூப்பிட்டீங்க? ஏன் அன்பு?" "ஆமா உன்ன தான் கூப்பிட்டேன். இந்த கை வேலையெல்லாம் பாக்குமா?" "என்ன அன்பு இப்படிலாம் பேசுறீங்க? ஐயோ! நான் அப்படியே 2 ரவுண்டு பெருத்துருவேனே." ஆமா நான் வேலையில நான் பாப்பனே. கை அப்படியே பூ மாரி இருக்கு. நீ எவ்வளோ வேலை பார்த்தாலும்." நான் எங்க அன்பு வேலை பார்க்குறேன். நான் வேலை பார்க்குறேன்னா செல்லு நோண்டுறது மட்டும் தான். கைய பாரு அது மட்டும் தான் கொஞ்சம் காய்ச்சிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வெண்ணிலா பேச, "ஐயோ! அன்பு நீ இப்படிலாம் பேசுவியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் அன்பு." அப்படின்னு கைய பிடிக்க, அதனால என்ன வெண்ணிலா? கொஞ்சம் கோவம் வரையில பேசியிருப்பேன், அப்படி நடந்திருப்பேன். இனிமே கோவப்பட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு பேச கண்மணி செம்ம காண்டாகுது. ச்சே! அப்படின்னு அங்கேருந்து போக, கரெக்ட்டா இது 2ம் பேசிட்டு இருக்கையில தேன்மொழி வருது. "என்ன கோவிச்சுட்டு போகுது நம்ம ஆளு. என்ன கண்மணிக்கு என்னாச்சு?" அப்படின்னு இப்படி திரும்ப, "ஓ! இவங்க நிக்கிறாங்களா? அதான் கோவிச்சுட்டு போறா." அப்படின்னு சைடுல போய் என்னன்னு கேட்க, "ஏன் அன்பு நீ இப்படி என் கூட இப்படி பேசுவியா? நான் நினைக்கவே இல்ல அன்பு. நான் உன் மேல வச்ச காதல் வீண் போகல." அப்படின்னு கைய பிடிக்க, படார்ன்னு கைய விடுறாரு. "அச்சி! கைய விடு." "என்ன அன்பு இந்நேரம் வரைக்கும் நல்லா பேசுனீங்க. ஏன் இப்ப என்னாச்சு?" என் பொண்டாட்டி வந்து நின்றுருந்தா, அவள கொஞ்சம் கலாய்க்கணும்னு நெனச்சேன். அதனால உன்கிட்ட நெருங்கி பேசுற மாரி நடிச்சேன். நடிக்கிறதே எனக்கு அப்படியே புழு கம்பளி பூச்சி விடுற மாரி இருந்துச்சு. ச்சீ! உன்னைய போய் நான் கட்டிட்டு எப்படி வாழ முடியும்? உனக்கு ஏத்த மாப்பிள்ளையா வெளியில தேடிக்கோ." "என்ன அன்பு இப்படிலாம் பேசிட்ட? எனக்கு ஏத்த மாப்பிள்ளை நீ தான். நான் கல்யாணம் ஆனபடி கருமாதி கருமம் பிடிச்சவளே. கிளம்பி போடி." அப்படின்னு சொல்லிட்டு முதுக பிடிச்சு தள்ள, அப்படியே விழுகுறாங்க. "இப்படி நீ பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல அன்பு. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. கண்டிப்பா நான் அந்த ஹோட்டலுக்கு வரத்தான் போறேன். அப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி." அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்குது. அத தேன்மொழி பார்த்துட்டு, "ஐயோ! சூப்பர் அண்ணே கை குடுங்க, கை குடுங்க." அப்படின்னு கை குடுத்துட்டு அதே ஓட்டத்தோட கண்மணிட்ட போய் இங்க நடந்தது பூரா சொல்லுது. "நீ தான் கண்மணி ரொம்ப தப்பா நெனச்சுட்டு இருக்க. ஆனா உங்க உங்க வீட்டுக்காரரு ரொம்ப நல்லவரு. அடுத்தவங்கள நெனச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாரே." அப்படிங்கையில பாக்குது. "அப்படியா? அப்போ அவர் என்னத்தான் நெனச்சுட்டு இருக்காரா?" "ஆமா நீ தான் கேவலமா நடந்துட்டு இருக்க." "இல்ல அவளோட வந்து பேசணும்னு." அவ தான் வாலண்டரியா வந்து பேசுறா. அன்பு என்ன பண்ண முடியும் அதுக்கு?" அதனால பதில் பேசி அனுப்புறாரு. "நீ இப்ப பாத்தில்ல, அ அப்ப நீ ஒளிஞ்சு நிக்கிறத பார்த்திருப்பாரு." "ஐயோ! நல்லதே நினைக்க மாட்டியா கண்மணி? அவங்க நான் நின்டது தெரியாம தான் பேசினாரு. அதுக்கப்புறம் தான் நான் போய் பேசினேன். நான் என்ன பண்றது தேடுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாருக்கா. பாவம் கண்மணி." அப்படின்னு சொல்ல, பாவம்லாம் பார்க்க வேணாம் நீ போ." கண்மணி கொஞ்சமாவது பரிசீலனை சரியா செய்யிறேன்டி போடி." அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.